வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஜென்ஸ் ஷர்ட், ஃபுல் அண்ட் ஷர்ட்டு. இது சைஸ் பார்த்தீங்கன்னா உயரம் 28, ஷோல்டர் 17, செஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 36, கை உயரம் 23, காலர் வந்து 16, கப் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9. இந்த கட்டிங் எப்படின்றத பார்க்கலாம் வாங்க, நம்ம வீடியோவில் போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பட்டியை மார்க் பண்ணிக்கலாம். 2.5 இன்ச்சு வச்சு ஸ்ட்ரெயிட் கோடு ஒன்று, போட்டுக்கலாம். இப்போ ஷோல்டரில் வந்து ஒரு லைன், உயரம் பார்த்தீங்கன்னா 28. இப்போ மேலே தையலுக்கு 1/2 இன்ச்சு, இப்போ பாட்டம் ஃபோல்டிங் 3/4 இன்ச்சு. இது பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா லிபர்ட்டி மாடல். ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ ஷோல்டர் வந்து 2.25 இறைக்கலாம். இப்போ செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 36, 4 பிரிச்சிங்கன்னா 9, 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி ஒரு மார்க்கு. இந்த இடத்துல 3 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிங்க. இப்போ இதுலேருந்து நம்ம சென்டர் 17 பாதி வந்து 8.25, 1 இன்ச்சு மேலே ஏற்றிடுங்க. இது வந்து இடுப்பு. இப்போ வந்து இது பாடி, இது ஷோல்டர். இப்போ இது வந்து நம்ம 1/2 இன்ச்சு காஜாக்கு லைன் போட்டுருவோம். இப்போ ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 17, 2 பிரிச்சுன்னா 8.5. இப்போ இந்த கோட்டில் தான் நம்ம மார்க் பண்ணணும். இந்த கோட்டில் தான் 8.5, தையலுக்கு 1/2 இன்ச்சு 9 மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து 36, 4 பிரிச்சுன்னா 9. இப்போ இந்த கோட்டு தான், இந்த காஜா கோட்லேருந்து தான் மார்க் பண்ணணும். 2 இன்ச்சு லூஸு. இந்த இடத்துல 3/4 இன்ச்சு உள் வாங்கிடணும். இப்போ நம்ம இதை ஆமோல் கோடு போட்டுக்குவோம். இப்போ நெக்கு பார்த்தீங்கன்னா 16, நம்ம 6 பிரிச்சோம்னா 2.25 வருது. இப்போ நம்ம இதை ஷோல்டர் கிராஸ் பண்ணிடலாம். இப்போ இதே 2.25 இங்கே வச்சிருங்க. இப்போ இதை ஸ்ட்ரைட் பண்ணிடலாம். இப்போ இங்கே வந்து இப்படி கிராஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த கோட்டுக்கும் சென்டர் பார்க்கணும். பாருங்க 4 இன்ச்சு இருக்கு. இது சென்டர் வந்து 2 இன்ச்சு. இந்த இடத்துல தான் நம்ம 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த ரவுண்டு இப்படி எடுக்கணும். நெக் ரவுண்டு இப்படி தான் எடுக்கணும். இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இப்போ இந்த பாடி லூஸ் பார்த்துங்க. இப்போ 11 இருக்குது. இது அப்படியே 11 இங்கே வச்சிருவோம். இப்போ இங்கே வந்து 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி இப்படி வச்சிருவோம். இப்போ நம்ம இந்த இடத்துல இப்படி ஸ்ட்ரைட் பண்ணி இப்படி கொண்டு வந்துடும். இப்போ இதை வந்து பாட்டம் ரவுண்ட் பண்ணிடலாம். ஆமோல் ரவுண்டு நண்பர்களே மார்க் பண்ணிட்டேன் ஃப்ரண்ட்டு. இப்போ வெட்டிடலாம். அதை
வந்து ஃப்ரண்ட் கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம பேக்கு கட் பண்ணுறது பார்ப்போம். துணியை வந்து வேஸ்ட் ஆகாமல் பண்ணணும். இப்போ இந்த காஜா கோட்லேருந்து தான் நம்ம ஃப்ரண்ட்டு போடணும். இந்த 6 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த 6 இன்ச்சு தள்ளி நம்ம இப்படி போட்டுக்கலாம். இப்போ இது வந்து இந்த இடத்துல கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு இந்த கோட்லேருந்து ஷோல்டர் வந்து 1/2 இன்ச்சு வச்சு ஒரு கோடு போட்டுங்க. இப்போ வந்து நமக்கு ஷோல்டர் 17, 2 பிச்சா 8, தையலுக்கு 1/2 இன்ச்சு. இதை நம்ம மார்க் பண்ணிடலாம். இப்போ வந்து இது பேக் கிரவுண்ட் எடுத்துடுறேன் இந்த இடத்துல. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பேக் வெட்டியாச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்க, இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு கிராஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து பின்னாடி தூக்காது. அதனால இந்த மாதிரி கிராஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம ஷோல்டர் கட் பண்ணிக்கலாம். இந்த ஷோல்டரு கரெக்டாக இப்படி கிராஸ் பண்ணிங்க 1/2 இன்ச்சுக்கு. இது வந்து ஸ்ட்ரைட் பண்ணிங்க. இந்த கரையை வந்து வெட்டி எடுத்துடணும், கரை இருக்கக்கூடாது. இப்போ நம்மளுக்கு ஷோல்டர் வந்து 17, தையலுக்கு 1/2 இன்ச்சு 9 இன்ச்சு. 9ல் இப்போ 5 இன்ச்சு வைங்க ஷோல்டரு. கிராஸ் வந்து 1.5 போதும். இதுக்கு ஃப்ரண்ட்டில் வைக்கிற மாதிரி வைக்கக்கூடாது. இப்போ நம்ம நெக்கு வந்து அதே 2.25. இதை நம்ம கிராஸ் பண்ணிடலாம். நெக்கு வந்து ரவுண்ட் பண்ணிடுறேன். நண்பர்களே, வந்து ஷோல்டர் இது டாப் பீஸ், இது பேர். இதை நம்ம இதை ஃப்ரண்ட்டை வந்து வச்சு பார்த்துக்கணும். இது கரெக்டாக 1/4 இன்ச்சு கம்மியாக போடணும். அப்போ தைக்கும் போது நம்ம இழுத்து வைக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக செட் ஆகும். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். நண்பர்களே, டாப் பீஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம ஸ்லீவ், இந்த ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பீஸை நம்ம 2ஆ போட்டு இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க. கை உயரம் 23. 23ல் 1 இன்ச்சு கழிச்சோம்னா 22ல் ஒரு மார்க்கு.
இப்போ பாடி வந்து 36, 4 பிரிச்சிங்கன்னா 9, அதில் 1/2 இன்ச்சு நம்ம இந்த 1/2 இன்ச்சு கழிச்சு 8.5. இப்போ பாடியில் நம்ம 8.5 தான் வச்சோம். இப்போ அதே தான் நம்ம இங்கே வைக்கணும். 8.5 ஒரு மார்க்கு. இது 8.5 2ஆக பிரிச்சோம்னா 4.25. இப்போ இந்த 4.25 இங்கே வச்சிடலாம். இந்த கை பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு வைங்க. இப்போ நம்ம இதை கோடு போட்டுடலாம். இதே கட் பண்ணுற இடம். இப்போ இந்த இடத்துல ஷேப் பண்ணிடுங்க. மடிக்கும் போது ஒன்றா இருக்கணும். இது ஆமோலோட ரவுண்ட் எடுத்துடுறேன். இது வந்து ஃப்ரண்ட் கவர் தட்டு. நண்பர்களே, இப்போ கை வந்து மார்க் பண்ணியாச்சு. கட் பண்ணி எடுத்துடுறேன். இந்த ஃப்ரண்ட் கவர் தட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம கவர் தட்டை வெட்டியாச்சு. இப்போ பாருங்கள், இது ஃப்ரண்ட்டு. இது பேக் சைடில் தான் நம்ம ஸ்லீவ் பட்டி வந்து ஓப்பன் பண்ணணும். ஸ்லீவ் கட்டிங்கு இது சென்டர் பண்ணிட்டு இது 4 இன்ச்சு வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். அது பேக் சைடில் தான் ஓப்பன் பண்ணணும். நண்பர்களே, 36 சைஸு ஷர்ட்டு கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் வெட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.